கடப்பா சப்பாத்தி, பூரி, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப செமையான ஒரு காம்பினேஷன். ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. 150 கிராம் வரைக்கும் இது இருக்கும் நான் எடுத்துருக்கிறது. அதை நல்லா கழுவிக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இது குக்கரில் தான் வேக வைக்கணும். அதிலிருந்து 2 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் சூடான பிறகு அதில் கொஞ்சமாக 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்ச பிற்பாடு 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாவின் காரம் தான் வரும், மிளகாய்த்தூள் காரம் வராது. கொஞ்சம் கறிவேப்பிலைகளையும் அதோட சேர்த்துக்கோங்க. மல்லித்தலைகளையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்பைஸ் ஏஜென்ட் எல்லாமே சேர்த்துருக்கனால நல்ல வாசனை வரும். தேங்காய், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். இங்கே வெங்காயம் வதங்கும் போது அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அதனுடைய அரோமா நல்லாயிருக்கும். 2 கனிந்த தக்காளி பழங்கள் சேர்த்துக்கோங்க. புளிப்பு சுவைக்கு இந்த கனிந்த தக்காளி பழங்கள் மட்டும்தான் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு, இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அதையும் இதோட சேர்த்துருங்க. இந்த தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது சேர்க்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வித்தியாசமாக கொடுக்கும். கொஞ்சம் மல்லி தலைகளை இதோட இந்த டைமில் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல சேர்த்தது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தான். இப்போ நம்ம இந்த கடப்பாக்கே தேவையான அளவு உப்பு கொடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வச்ச அந்த சிறுபருப்பை இதோட இப்போ சேர்த்துடலாம். தேங்காய் ஒரு கொதி வந்துருச்சு. அதோட பச்சை வாசனை போன பிறகு இதை சேர்த்து கலந்து விட்டுருங்க. சிறு தீல வைங்க. இது கூட்டி குமிஞ்சு நல்ல நுர பொங்குற மாதிரி வரும். அந்த தருணத்தில் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் போதுமானதாக இருக்கும். கொதிக்க விட வேண்டாம். பாருங்கள், நல்ல நுர கூட்டி வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மல்லி தழைகளை தூவி இறக்கிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கடப்பா. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே அருமையான காம்பினேஷனாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடவும் செய்யலாம். தேங்காய், பச்சை மிளகாய் அரைக்கிற அந்த ஒரு வேலை தான் உண்டு. மற்றபடி இதில் சிறுபருப்பு வேக வச்சோன்னா அருமையாக வெந்துடும். இது கும்பகோணத்தினுடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.